ஏன் ரகுராமையா குடும்பமா கோயிலுக்கு போறாங்க? அதுவும் மாலை மஞ்சள் வெட்டியுமா? என்ன விஷயம்? இன்னைக்கு அவர் கோவில தீ மிதிக்க போறாருல. அப்படியா? என்ன திடீர்னு தீ மிதிக்க போறாரு? அவர் பொண்ணு விளையாட்டு போட்டியில கலந்துக்க போதுல, அது ஜெயிக்கணும்னு தீ மிதிக்க போறாரு. பொண்ணுக்காக ரகுராமையா இவ்வளவு பண்றாருப்பா. ஆமையா, அவர் பொண்ணு மேல அவருக்கு அவ்வளவு பாசையா. அப்படிங்களா சார்? சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், திருப்பி என்ன விஷயம்? எதுக்கு உடனே வர சொன்னீங்க? ஏன் என்ன விஷயம் சொன்னதா வருவியா? இங்க தானே ஒர்க் பண்ற நீ? இல்ல சார், முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. நான் தான் சொன்னனே சார், இன்னைக்கு வரமாட்டேன்னு. உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கு இதுதானே உன் வீடா? இங்க வேலை இருக்கும்போது வந்துதான் ஆகணும். அதுக்கு தானே சம்பளம் வாங்குற நீ? சார், நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். இப்ப என்ன முக்கியமான வேலை? ஏன் சொன்னதா வேலை செய்வியா? வேலை வரும்போது சொல்றேன், இப்ப இருக்கிற வேலையை போய் பாரு போ. சும்மா தேவையில்லாம கேள்வி கேட்டு. ஏங்க, நான் சொன்ன மாதிரியே நம்பால் வந்துட்டான் பாருங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். கணேசா, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டல்ல? எல்லாம் ரெடியா இருக்குங்கய்யா. சரி, கூட்டத்தோட கூட்டமா நில்லு. எல்லாரும் ஊத்துனதுக்கு அப்புறம் கடைசியா நீ அவன் மேல தண்ணியை ஊத்திரு. ஏன்னா நீ ஊத்துனதுக்கு அப்புறம் யாராவது மஞ்சள் தண்ணி ஊத்துனா அப்புறம் பெட்ரோல் எரியாம போயிடும். டேய், நான் சொன்னதெல்லாம் கரெக்டா புரியுதுல்ல? புரியுதுங்கய்யா. ஜாக்கிரதை போ. யாருக்கும் மேல சந்தேகம் வந்துடவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். போ போ. எல்லாம் பக்காவா இருக்குதுங்க. இன்னையோட ரகுராம் கதை முடிஞ்சிரும், பாத்துக்கங்க. இன்னைக்கு இந்த நெருப்போட நெருப்பா ரகுராம் போய் சேர்ந்துருவான். கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் துணை இருக்கணும். ஐயோ ராகவி, என்னாச்சுமா? ராகவி, ராகவி எழுந்துருமா. ஐயோ அம்மா பாருமா. ராகவி, என்னாச்சு? ஐயோ கடவுளே, என் குழந்தைக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, ராகவி.
குழந்தை மயக்கம் ஆயிடுச்சு ஹாஸ்பிடல் சரி போனேன் சரி சீக்கிரம் வா ஆட்டோல உட்கார். அட நிறுத்துங்கம்மா, எவ்வளவு நேரம் ஊத்திக்கிட்டே இருப்பீங்க? ஏங்க இப்ப இது பண்றதுல உங்களுக்கு என்ன? இல்ல சகல, நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் நன்மை எதுவும் நடக்காம போயிடும்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க. ஹலோ மாயா, நான் தனா பேசுறேன். மாயா எங்க இருக்க? இதோ வந்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா வா, இங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்பா தீ மிதிக்க போறாங்க. அப்படியா? தீ மிதிக்க போறாரா? சரி, நான் பக்கத்துல தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி, ஓகே ஓகே. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. பக்கத்து ஊர்ல யாரோ ஒரு பெரிய ஆளு ரகுராம்னு ஒருத்தர் இருக்காராம். அவரு நாளைக்கு கோவில்ல தீ மிதிக்க போறாராம். அவர் மேல ஊத்துறதுக்காகத்தான் பெட்ரோல்ல கெமிக்கலை கலந்தேன். டாக்டர், குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, சரியான நேரத்துல நீங்க கூட்டிட்டு வந்ததுனால காப்பாத்திட்டோம்.